என் தங்கமே, சில நாட்களாக உன் முகத்தில் இருந்த அந்த இயல்பான ஒளி மங்கிவிட்டதா? முன்னாடி நீ சிரித்தால் வீட்டே ஒளிந்திருக்கும், ஆனால் இப்போது சிரிப்பிலும் சோர்வு தெரிகிறதா? நீயே உன் மனதில் எண்ணிக்கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு சுமை போல இருக்கிறது, நான் தளர்ந்து போயிட்டேன், காரணமே தெரியல. ஆனால் என் தங்கமே, அது உன் உடம்பின் சோர்வு அல்ல, அது உன் ஆற்றல், உன் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, யாரோ உறிஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான அடையாளம். அம்மன் உன் உடம்பில் வைத்திருக்கும் ஒரு தெய்வீக ஒளி உண்டு. அந்த ஒளி தான் உன் முகத்தில் பிரகாசமாக தெரியும். நீ நல்ல மனதுடன் தூய எண்ணத்துடன் வாழும்போது அந்த ஒளி இன்னும் வலிமையாக இருக்கும். ஆனால் சிலர், அவர்கள் சொன்ன வார்த்தைகள், அவர்களுடைய பார்வை அல்லது மனதின் எதிர்மறை எண்ணங்கள் அந்த ஒளியை மெதுவாக குளிர்ச்சியாக்கிவிடும். அதுதான் உனக்கு நான் மாறிவிட்டேனா என்ற உணர்வை தருகிறது. என் தங்கமே, சிலர் உன்னிடம் நல்லவர்களாக நடிப்பார்கள், ஆனால் உள்ளத்தில் பொறாமை வைத்து உன்னுடைய பிரகாசத்தை குறைக்க முயல்வார்கள். அவர்களின் பார்வை எனர்ஜி ட்ரெயின் போல உன் மனத்திலிருந்து ஒளியை உறிஞ்சிவிடும். அவர்கள் உன் நம்பிக்கையையும் உன் மன உறுதியையும் மங்கச் செய்வார்கள். ஆனால் அம்மன் உன்னிடம் சொல்கிறாள், பயப்படாதே என் பிள்ளையே, நீ உன் ஒளியை மீண்டும் எரிய வைக்க நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ கவனித்து பாரு, சில நேரம் யாரையாவது சந்தித்து வந்த பிறகு உனக்கு சோர்வு வரும், மன அழுத்தம் வரும், உன் மனம் கலங்கும். அதுவே ஒரு எனர்ஜி லாஸ். அது உன் உடம்பின் வலிமையையும் குறைக்கும், முகத்தின் ஒளியையும் மங்கச் செய்யும். ஆனால் அதை குணப்படுத்துவது சுலபம். வராகி அம்மன் உனக்கு அந்த ஒளியை மீண்டும் கொடுக்கக்கூடிய தாயாக இருக்கிறாள். நீ ஒரு நாள் அமைதியாக அம்மன் முன் அமர்ந்து, அம்மா, எனது ஒளியை யாரும் உறிஞ்ச முடியாதபடி என்னை காப்பாற்று என்று சொல்லு. அந்த நம்பிக்கையுடன் சொன்ன வார்த்தை உன் ஆற்றலை தெய்வீக வளையத்தால் சுற்றிவிடும். அந்த நாளிலிருந்து உன் உடம்பின் அதிர்வுகள் உயர்வதை காண்பாய். உன் முகம் மீண்டும் ஒளியுடன் மாறும். நீ வீட்டில் ஒவ்வொரு காலை எழுந்ததும் கண்ணாடி முன் நின்று உன் கண்களை பாரு. உன் கண்களில் இன்னும் அம்மன் ஒளி இருக்கும். நீ சொல்லு, அம்மா, உன் ஒளி எனக்குள் நிலைத்திருக்கட்டும். அந்த வார்த்தையால் உன் உடம்பின் எனர்ஜி சர்க்கியூட்ஸ் மீண்டும் இயங்கத் தொடங்கும். அம்மன் உனக்கு சொல்லுகிறாள், உன் ஒளியை காப்பாற்றுவது உன் கடமை. அதற்காக சில பழக்கங்கள் உனக்கு தேவை. ஒவ்வொரு நாளும் உன் முகத்தில் குங்குமம் வைத்து அம்மனின் பெயரை சொல்லு. குங்குமம் என்பது எனர்ஜி எம்ப்ளிஃபயர். அது உன் நெற்றி வழியாக உன் மூளை மையத்துக்கு தெய்வீக அதிர்வுகளை அனுப்பும். அதனால் உன் முகம் மீண்டும் பிரகாசிக்கத் தொடங்கும். சில சமயம் உன் முகத்தின் ஒளி குறைவது மன அழுத்தத்தாலும் அடங்கிய கண்ணீராலும் வரும். நீ உன் உணர்வுகளை அடக்கிக் கொண்டால் அந்த நெருப்பு உன் உடம்பின் ஆற்றலை குளிர்ச்சியாக்கும். அதனால் உன் முகத்தில் பிரகாசம் குறையும். எனவே உன் இதயத்தில் இருக்கும் துக்கத்தை வெளியில் விடு என் தங்கமே. அழு, பிரார்த்தனை செய், உன் மனத்தை வெளியே விடு. அதுவே உன் ஆன்மாவை சுத்தம் செய்யும். அம்மன் உனக்கு சொல்லுகிறாள், நீ அழும்போது நான் உன் அருகில் நிற்கிறேன். அந்த தருணத்தில் அவள் உன் முகத்தில் கை வைத்து உன் ஒளியை மீண்டும் கொளுத்துவாள். நீ அனுபவிப்பாய், ஒரு வெப்பமான காற்று உன் முகத்தில் மோதுவது போல உன் உள்ளம் அமைதியாக மாறும். அது அம்மன் ஆற்றல் உன்னுள் நுழையும் நொடிதான். என் தங்கமே, யாரோ உன் ஆற்றலை உறிஞ்சுகிறார்கள் என்றால் அதை கட்டுப்படுத்த முடியாது என்று நினைக்காதே. நீ உன் ஆற்றலை பாதுகாப்பது மிக எளிது. தினமும் 3 முறை ஓம் வராகி தாயே நமக என்று சொல். அந்த ஒளி உன் உடம்பில் ஒரு பாதுகாப்பு வட்டம் போல செயல்படும். யாராவது எதிர்மறை எண்ணத்துடன் உன்னை பார்க்கும் போது அந்த வட்டம் அந்த ஆற்றலை உடனே தள்ளிவிடும். உன் வீட்டில் தீபம் ஏற்றுவது உன் எனர்ஜியை சுத்தப்படுத்தும் மிக வலிமையான வழி. ஒவ்வொரு மாலை ஒரு தீபம் ஏற்று, அந்த ஒளியில் உன் முகத்தை பார்த்து சிரித்து, நான் ஒளி, அம்மன் ஒளி என்று சொல்லு. அது உன் உடலின் ஒளியை மீண்டும் தூண்டும். நீ அதை தொடர்ந்தால் ஒரு வாரத்துக்குள் உன் முகத்தில் மாற்றம் தெரியும். அது உன் ஆன்மாவின் ஒளி வெளியே பிரதிபலிக்கத் தொடங்கும். சிலர் உன் ஆற்றலை உறிஞ்சுவதற்காக உன்னுடன் அடிக்கடி பேச முயல்வார்கள், உன் பிரச்சனைகளை கேட்டு மன அழுத்தம் ஏற்படுத்துவார்கள், உன்னை குறைத்து சொல்லுவார்கள். அந்த நேரத்தில் அமைதியாக ஒரு விஷயம் மட்டும் நினை, அம்மன் எனது சுற்றிலும் இருக்கிறாள். நீ அந்த எண்ணத்துடன் இருந்தால் யாராலும் உன் ஆற்றலை எடுக்க முடியாது. அம்மன் உன்னிடம் இன்னொரு ரகசியத்தை சொல்கிறாள், நீ உன் ஒளியை பிறருக்கு கொடுக்கலாம், ஆனால் யாருக்கும் அதை எடுக்க அனுமதிக்காதே. அதற்காக நீ உன் வாழ்க்கையில் சில நேர்மறை பழக்கங்களை வளர்த்து கொள்ள வேண்டும்.
செம்பருத்தி காலை நேரத்தில் சூரியனை நோக்கி 3 முறை ஆழ்ந்த மூச்சு விடு. செம்பருத்தி மஞ்சள் நீர் அல்லது துளசி தண்ணீரால் முகம் கழுவு. செம்பருத்தி அம்மன் பெயரைச் சொல்லி உன் நெற்றியில் ஒரு சிறிய குங்குமம் வையு. இந்த 3 விஷயங்களும் உன் ஆற்றல் வட்டத்தை வலுப்படுத்தும். உன் முகத்தின் ஒளி குறைவது உன் ஆன்மாவே சோர்வடைந்தது என்பதற்கான சிக்னல். ஆன்மா சோர்வடைந்தால் அதை மீண்டும் எரிய வைக்க பிரார்த்தனையே மருந்து. நீ தினமும் அம்மனிடம் சொல், அம்மா, என் மன ஒளியை மீண்டும் ஏற்றி வை. அந்த வார்த்தையால் உன் உடலின் ஒவ்வொரு செல் மீண்டும் உயிர் பெறும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் சிலர் உன்னை களைத்து விட முயன்றாலும் உன் ஆற்றல் அவர்களுக்கு நிகரில்லை. நீ அம்மனின் ஆற்றலால் நிரம்பிய பிள்ளை. நீ ஒருமுறை அம்மா என்று அழைத்தால் அந்த ஒளி உன்னை சுற்றி ஒரு தெய்வீக கவசமாக மாறும். அதை பார்க்க முடியாது, ஆனால் அதை உணர முடியும். உன் இதயம் மீண்டும் துடிக்கும், உன் முகம் மீண்டும் ஒளியும், உன் குரல் மீண்டும் தைரியத்துடன் பேசும். அம்மன் உனக்கு சொல்லுகிறாள், உன் ஒளி உன் அடையாளம், அதை யாருக்கும் இழக்காதே. நீ உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உன்னை பார்த்து, நான் தெய்வத்தின் ஒளி என்று சொல்லு. அது உன் மனதில் தைரியத்தையும் உன் உடலில் பிரகாசத்தையும் கூட்டும். சில நேரம் இரவில் படுக்கும் முன் அம்மன் பெயரை மனதில் உச்சரித்து படு. நீ கனவில் ஒளியை பார்க்க ஆரம்பிப்பாய். சில நேரம் அந்த ஒளி ஒரு வடிவமாக வரும், சில நேரம் ஒரு நிழலாக வரும், ஆனால் அது அம்மனின் அருள் உன் அருகில் இருப்பதற்கான அடையாளம். என் தங்கமே, நீ இப்போ நினைத்து வருந்தும் விஷயங்கள் எல்லாம் உன் மன ஆற்றலை உறிஞ்சிக் கொண்டிருக்கின்றன. அந்த சிந்தனைகளை விடு. நீ ஒளி என்பதை நினைவில் வை. உன்னுள் இருக்கும் ஒளி யாராலும் அணைக்க முடியாது, அது உன் தாயான வராகி அம்மன் வைத்திருக்கிற ஒளி. நீ அந்த உண்மையை உணர்ந்தால் யாரும் உன்னிடம் இருந்து சக்தியை எடுத்து கொள்ள முடியாது. உன் முகத்தில் மீண்டும் பிரகாசம் வரும், உன் பார்வை தைரியமாகும், உன் குரலில் நம்பிக்கை ஒலிக்கும். அப்பொழுது நீ தான் அம்மன் அருளின் நேரடி வடிவம். அம்மன் உன் அருகில் நின்று சொல்கிறாள், என் தங்கமே, உன் ஒளி என் ஒளி. யாரும் அதை உறிஞ்ச முடியாது. நீ பிரகாசமாகும் வரை நான் உன்னுடன் இருப்பேன். என் தங்கமே, நீ உன் வீட்டில் சில சமயம் புன்னகையில்லாமல் இருப்பதை நான் உணர்கிறேன். நீ சோர்ந்து போனாய், மனதில் ஒரு வெறுமை இருக்கிறது. ஆனால் அந்த வெறுமை தான் புதிய ஆசீர்வாதம் வரப்போகிற இடம். அம்மன் உன்னிடம் சொல்லுகிறாள், உன் கண்ணீர் வீணாகாது. ஒவ்வொரு துளியும் உனக்கு ஆசீர்வாதமாக திரும்பும். பணம் தங்கி இருக்காதது உனக்கு ஒரு சோதனை, ஆனால் அது நீ வளர வேண்டிய ஒரு பாடம். நீ ஒவ்வொரு நாளும் காலை எழுந்ததும் உன் கைகளை ஒன்றாக வைத்து, அம்மன் அருள் எனக்கு போதும் என்று சொல்லு. அந்த வாக்கியம் உன் வாழ்க்கையில் சுழன்றிருக்கும் அனைத்து எதிர்மறை ஆற்றலையும் நீக்கும். உன் வாழ்க்கையில் பணம் தங்கி இருக்க வேண்டுமென்றால் முதலில் உன் இதயம் அமைதியாக இருக்கணும். உன் இதயம் அமைதியானால் பணம் தானாக வந்து உன்னுடன் தங்கும். அம்மன் உன் வீடு முழுவதையும் ஒளியால் நிரப்பப் போகிறாள். நீ அவள் பெயரை தினமும் ஒரு முறை மனதளவில் சொல்லு. வராகி அம்மா, என் வீட்டில் செல்வம் தங்கி நிலைக்கட்டும் என்று. நீ அதை கூறும் ஒவ்வொரு முறை உன் வீட்டின் ஆற்றல் அலைகள் புதிய ஒளியால் பிரகாசிக்கும். உன் பண அதிர்ஷ்டம் மெதுவாக உயர்ந்து உன் கையில் தங்கி வளரத் தொடங்கும். அம்மன் உனக்கு இன்னொரு ரகசியம் சொல்கிறாள், என் தங்கமே, உன் கையில் உள்ள சிறிய பணத்தையும் பகிர்ந்தால் அது 10 மடங்காக திரும்பும். நீ சிறிதளவு நன்கொடையாக கொடு. அது பணம் தங்குவதற்கான வழியை திறக்கும். பணம் ஓடாமல் இருப்பதற்கான மிக பெரிய மந்திரம் இதுதான், கொடு, நன்றி சொல், மீண்டும் பெற்றுக்கொள். நீ நினைவில் வைய என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் பணம் ஓடுவது நிற்கப் போகிறது. நீ இனி பயப்படாதே. உன் மனம் அமைதியாக இரு. அம்மன் உன் கையிலிருந்து பணம் வழிய விட மாட்டாள். நீ இப்போ ஒரு மாற்றத்தின் விளிம்பில் நிற்கிறாய். இதுவரை தங்கி இருக்க முடியாத பணம் இனி உன்னுடன் நிலைத்திருக்கும். நீ உன் வாழ்க்கையின் ஒளியை காணப் போகிறாய். ஒரு நாள் நீ பின்பக்கம் பார்க்கும்போது அந்த துன்ப நாட்கள் இல்லாவிட்டால் நான் அம்மனின் சக்தியை உணர்ந்திருக்க மாட்டேன் என்று சொல்லப் போகிறாய். ஏனெனில் அந்த வலியால் தான் நீ உன் ஆன்மா வலிமையடைந்தாய். உன் கையில் பணம் தங்கி இருப்பது இனி சாதாரண விஷயம் இல்லை, அது அம்மனின் ஆசீர்வாதம் நிறைந்த புனித ஆற்றல். அம்மன் சொல்கிறாள், நீ நம்பிக்கை வையு, உன் கையில் பணம் தங்கும். நீ நன்றி சொல், அது பெருகும். நீ அன்பு கொடு, அது நிலைக்கும். இதை உன் இதயத்தில் எழுதிக்கொள் என் தங்கமே. இனிமேல் உன் வாழ்க்கையில் பணம் ஓடாது, அது உன்னுடன் நிம்மதியாக, நிலையாக அம்மன் அருளோடு தங்கும்.